ஹாய்ங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காயை எங்கே பார்த்தாலும் உடனே வாங்கிட்டு வந்துடுவேங்க. இதில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சோன்னு வைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இது ஒரு ரெசிபி மட்டும் இல்லை, என்னோட அழகான டீனேஜ் டேஸ் தான் கண்டிப்பாக ஞாபகம் வரும் இந்த குழம்பை நினச்ச உடனே. நான் 10th சித்தோட்டில் படிக்கிறப்ப பக்கத்து வீட்டில் சாமுண்டிக்கான ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா என் மேலே அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. அவங்களும் நானும் அந்த அம்மா பொண்ணு பாண்டிங், யாரை பார்த்தாலும் அம்மா பொண்ணான்னு தான் கேட்பாங்க, அந்த மாதிரி இருப்போம். அந்த அக்கா இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வைப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறதுனால அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் இந்த குழம்பை நினச்சாவே அந்த அக்கா தான் எனக்கு ஞாபகம் வருவாங்க. இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க. இதுக்கு கத்திரிக்காய் முழுசாக வாங்கினேன். அந்த கத்திரிக்காயை 4 இப்படி பிளந்து எண்ணெயில் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சையாக அரைக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பொருள் கொடுக்குறேன், அதை எல்லாமே பச்சையாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்து வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, தக்காளி 2 நல்லா வதக்கி விட்டுங்க. இந்த பச்சையாக அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும் போது வதக்கி வச்சிருக்கிற அந்த கத்திரிக்காயும் போட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி இறக்குங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.